சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா மனோஜோட ரூம்ல தான் இனி இருக்க போறோம் அப்படின்னு அங்க மனோஜ் கிட்ட சொல்றாரு முத்து. மனோஜ், உனக்கு தேவையான எல்லா பொருளையும் இப்பவே எடுத்துட்டு போயிரு. அதுக்கப்புறம் அப்பப்ப வந்து தேவையான பொருள் எடுக்கிறேன்னு நீ எங்க கிட்ட வந்து பிரச்சனை செய்யக்கூடாது, புரியுதுல்லன்னு சொல்லும்போது, முத்து, ஏற்கனவே உன் மேல நான் ரொம்பவே கோவமா இருக்கேன். உங்களுக்கு எதுக்கு என் ரூமு? அதெல்லாம் வேண்டான்னு அப்பா கிட்ட தெளிவா சொல்ல வேண்டியதானே? அப்பா தான் புரியாம பேசுறாருன்னா, நீங்க 2 பேரும் என் ரூம் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கீங்களா? அது எப்படி நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கீங்கன்னு பார்க்க தானே போறேன். நானே என் பொருளெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கம்மா, முத்துவும் மீனாவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா என் வாழ்க்கைய பாருங்கம்மா, எப்படிம்மா அப்பாவால இப்படிலாம் பேச முடியுது? எனக்காகவும் யோசிக்கணும்லம்மா. நான் எத்தனை வருஷமா அந்த ரூம்ல இருக்கேன். இப்ப தனியா இந்த முத்து, மீனா தங்குன இடத்துல நான் தங்கணுமா? என்னால முடியாதும்மா அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கும்போது, இங்க ரவி சொல்றாரு, அதான் ஸ்ருதி இல்லையே, என் ரூம்ல நான் மட்டும் தானே இருக்கேன். நீ வந்து என் ரூம்லயே தங்கிக்கலாமே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? மீனா அண்ணியும் முத்துவும் 2 வருஷமா இங்க தானே தங்கியிருந்தாங்க. அவங்க எதை பத்தியும் சொல்லாம அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா தானே பார்த்துக்கிட்டாங்க. நீ தனியா இருக்க. இனி ரோகிணி அண்ணி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நீங்க நம்ம எல்லாரும் ரொம்ப முடிவுல உறுதியா இருக்கிறதுனால அப்பா இப்படி ஒரு முடிவெடுத்தாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லப்போனா, முன்னாடி கல்யாணமானது முத்துவுக்கும் மீனா அண்ணிக்கும் தான். அவங்களுக்குன்னு முதல்லையே ஒரு நல்ல ரூமை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும். இத்தனை வருஷம் அதை செய்யாமல் இருந்ததே பெரிய தப்பு. நல்ல வேலை, அப்பா இப்போ வரைக்கும் அதை யோசிக்கலையேன்னு நான் கூட ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். முத்து எப்படியும் மாடியில் ரூம் கட்டிடுவான்ற நம்பிக்கையில் இருந்தேன். இப்போவாது இப்படி முடிவெடுத்தாரேன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் நீ எங்கள் அண்ணன் தானே, இதெல்லாம் யோசிக்க மாட்ட, புரிஞ்சுக்க மாட்ட. உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், உனக்கு தனியாக ரூம் இருக்கணும், நீ நினச்ச மாதிரியே உனக்கு எல்லாமே கிடைக்கணும். உனக்கு உதவி செய்ய அம்மா இருக்காங்க. அதனால பெரிய பிஸ்னஸ் செய்கிறது, அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுன்னு நீ என்ன செஞ்சாலும் யாரும் உன்னை கேள்வி கேட்கல. சந்தோஷமாக தானே இருந்த. இப்போ கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிரும். அம்மா சொன்ன மாதிரியே உனக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சுன்னா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வாங்கல்ல, அப்போ மாடியில் உனக்காக பெரிய ரூமாக கட்டி கொடுப்பாங்க. போதுமா அப்படின்னு சொல்கிறாரு ரவி. உடனே மனோஜ், அது வரைக்கும் நான் கஷ்டப்படணுமா? எனக்குன்னு தனி ரூம் கண்டிப்பாக வேணும். நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி எவ்வளோ ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. நான் வந்து கடையை நல்லபடியாக நடத்துகிறேன். அம்மா எனக்கு உதவி செய்கிறதுனால நான் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். யாராவது என்னை பார்க்க வருவாங்க. அப்போ எனக்கு ஒரு ரூம் கூட இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மதிப்பு மரியாதை கிடைக்குமா எனக்கு? அதெல்லாம் அப்பாவுக்கு புரிய வராது. ஆனால் முத்துவும் மீனாவும் என்ன மாதிரி நிறைய படிச்சிருக்காங்களா? இல்லையே. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த ரூமு? நல்லா சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து கொடுத்துட்றது. இந்த முத்து சவாரிக்கு சரியாக போகிறதே இல்லை, எந்த ஒரு வருமானமும் இல்லை. முத்துவுக்கெல்லாம் தனி ரூம் தேவையா என்ன அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக பேசுறது மட்டும் இல்லாமல், அம்மா, நீங்களே பேசி எப்படியாவது என்னுடைய ரூமை எனக்கு வாங்கி கொடுங்க. இல்லையா, நான் தான் நல்லா பிஸ்னஸ் செய்கிறேனே, எனக்கு நல்ல வருமானம் வருதுமா. இந்த வீட்டில் தங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு, அப்போ புது வீடு வாங்க போறியா? புது வீட்டுக்கு போக போறியா இல்லை தனி கொடுத்துன்னு போக போறியா அப்படின்னு கேட்கும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, அவ்வளோ பணம் மனோஜ்கிட்ட எங்கெங்க இருக்குது? ஏற்கனவே பெரிய வீடு வாங்கணும்னு ரோகிணி பேச்சை கேட்டு அங்கே கதிர்கிட்ட 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து உங்கள் அண்ணன் மனோஜ் தான் ஏமாந்து போயிட்டார்ல. அப்புறம் எப்படி வீடு வாங்க முடியும்? வேணும்னா தனியாக வாடகை வீட்டுக்கு போவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களாம்மா, உங்கள் முன்னாடியே இந்த மீனாவும் முத்துவும் எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. அப்பா என்னவோ முத்து மீனா வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அதாம்மா என்னை எல்லாரும் இவ்வளோ ஏளனமாக பேசுகிறாங்க. நானும் நல்லா சம்பாதிக்க தான் போகிறேன். சீக்கிரமாகவே சந்தோஷ் சார்கிட்ட சொல்லி எனக்கு பெரிய ஆர்டர்லாம் கிடைக்குதுன்னு நிறைய பொருளெல்லாம் வாங்கி இந்த ஆர்டர்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிக்க தான் போகிறேன். அப்புறம் தெரியும் என்னை பற்றி. இந்த மனோஜ் யாருன்னு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க. நீங்களே தேடி வந்து என்னை பாராட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல், அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா நான் பொறுமையாக இருப்பேன். ஆஃபீஸ் வேலையெல்லாம் வீட்டில் வச்சு பார்க்கணுன்னா தனியாக எனக்கும் ரூம் தேவைப்படுது. இன்னும் கொஞ்ச நாள் நான் ரவியோட ரூம்லேயே தங்கிக்கிறேன். அதுக்குள்ளே எப்படியாவது என்னுடைய ரூம் எனக்கு வரணும். எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஆஃபீஸ் வேலையெல்லாம் நான் என் ரூமில் வச்சு தான் பார்ப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இங்கே என்னால் தங்க முடியாது. ரவி, உன்னுடைய ரூமில் நான் தங்கிக்கிறேன். ஆனால் உன்னால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. இப்போதைக்கு எப்படியும் உன்னை நம்பி ஸ்ருதி வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்.
நான் எப்படி ரோகிணி இல்லாமல் இங்கே தனியாக இருக்கணும், அதே மாதிரி நீயும் தான் கஷ்டப்படுற. ஆனால் உன்னை மட்டும் ரூமை வந்து விட்டு கொடுக்க சொல்லலை, உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என் நிலைமையை பார்த்தியா? நீங்கள் யாராவது என்ன மாதிரி பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும்னு என்ன மாதிரியே படித்து நல்ல புத்திசாலித்தனமாக இருந்திருக்கீங்களா? இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோகிணியும் இந்த மீனாவும் முத்துவும் தான். பார்த்தீங்களாம்மா என் நிலமைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீனா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? மனோஜோட எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ரவியோட ரூமில் வை. அதையாவது செய்வியா இல்லையா? நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்லும்போது, ஏன் மீனா செய்யணும்? ஏன் மனோஜ் அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதா? தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதா? இதையும் மீனா தான் செய்யணுமா என்ன? எங்களுக்குன்னு ரூம் வேணும்னு நாங்கள் கேட்கல. ரூமை எங்களுக்காக கொடுத்தது அப்பா தான். அப்போ மனோஜ் தன்னுடைய பொருளை எடுத்துகிட்டு போகட்டும். மீனா, நீ நம்ம பொருளை கொண்டு வந்து வை மீனா. எதுக்கு மனோஜுக்காக வேலை செய்யணும்? அதான் அம்மா இருக்காங்களா சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ கூட தன்னையே ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கான் பாரு இந்த மனோஜ். நீ எல்லாம் திருந்த மாட்ட மனோஜ். நல்ல பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் யார்கிட்டையும் கேட்காம கடன் வாங்குற? கடன் வாங்கினதை மட்டும் இல்லாமல், கடன் வாங்கின உடனே பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அங்கே வீட்டுக்கு ஃபினான்சியர் வந்ததெல்லாம் மறந்துட்டியா? அப்பா மட்டும் சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து உதவி செய்யலைன்னு வையேன், உன் நிலமை இப்படி இருந்திருக்குமா? மறுபடியும் பிஸ்னஸ் செய்ய கடைக்கு போயிருக்க முடியுமா? அதெல்லாம் எங்கே நீ யோசிக்க போகிற? அப்பாவுக்கு வர வேண்டிய 27 லட்ச ரூபா பணத்தையும் அந்த பார்லம்மா பேச்சை கேட்டு எடுத்துகிட்டு போனவன் தானே நீ. அந்த பணத்தை வச்சு தான் பிஸ்னஸ் செய்கிற. அதெல்லாம் மறந்துடாத. ஏன்னா அதில் உன்னுடைய பணம் மட்டும் இல்லை, எனக்கும் ரவிக்கும் வர வேண்டிய பணமும் இருக்குது. ஆனால் அந்த பணம் உனக்கு மட்டும் வரணும்னு திட்டம் போட்டு எங்களெல்லாம் ஏமாத்துனியே. இப்போ மட்டும் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிற. அந்த பணம் எனக்கும் இங்கே வந்து ரவிக்கும் கிடச்சிருந்தா நானும் எனக்கு தெரிஞ்ச ட்ராவல்ஸ் பிஸ்னஸை ஆரம்பிச்சிருப்பேன். ஏன் ரவி கூட தான் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருப்பான். என்னவோ நீயே சம்பாதிச்சு பெரிய கடையை ஆரம்பித்த மாதிரி பேசாத. இருக்கிற கடன் பிரச்சனையவே உன்னால் சமாளிக்க முடியல, இதில் பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்ய போறியா? அதையும் பார்க்க தானே போகிறேன். நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நல்லா அனுபவிக்க போகிற, பார்த்துக்கிட்டே இரு. நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் அம்மா தான் பொறாமப்படுவாங்கன்னா, நீயும் இப்படி பேசுகிறல்ல. கண்டிப்பாக நானும் மீனாவும் சந்தோஷமாக நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்க தான் போகிறோம். அதை பார்த்து இன்னும் நீங்கள் வேணால் பொறாமப்படுங்க, எனக்கு கவலையே இல்லை. ஆனால் மனோஜுக்குன்னு மீனா நீ எந்த வேலையும் செய்யவே கூடாது மீனா. இந்த பேச்சு பேசுகிறால, நான் சாதாரண கார் டிரைவரான், என்னால் சம்பாதிக்க முடியாதான், எனக்கெல்லாம் எதுக்கு ரூமுன்னு பேசுகிறான். இதே மாதிரி நான் பேசியிருந்தா இந்த ரூம் உனக்கு கிடச்சிருக்குமா? ஏன் இந்த பார்லர்மா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ இந்த ரூமில் தான் இருந்த. அப்பா இந்த ரூமை எனக்கு தரலையே. எந்த வேலைக்கும் போகாமல் படிச்சுட்டு கிடைச்ச வேலையும் செய்யாமல் எந்த பிஸ்னஸும் இல்லாமல் நீ வீட்டில் இருந்தப்போ கூட உனக்குன்னு அம்மா தனி ரூம் கொடுத்துருந்தாங்க. நான் இந்த ரூம் கிடைக்கணும்னு என்றைக்கும் ஆசைப்பட்டதில்லை. உன்னை எதிர்த்து பேசணும், ஏளனமாக பேசணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை. எங்கள் வாழ்க்கைக்காக அப்பா இப்படி ஒரு முடிவெடுத்ததால நீ பொறாமப்படுற மனோஜ்னு சொல்லும்போது, ஆமாம், நானும் ரோகிணியும் இந்த வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ரோகிணி மட்டும் என்னை ஏமாத்தாமல் இருந்திருந்தா, பொய் சொல்லாமல் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இந்த ரோகிணிக்கு முதல்ல டிவோர்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், நான் சிந்தாமணிக்கிட்ட பேசியிருக்கேன். உனக்கு டிவோர்ஸ் கிடைச்ச உடனே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன். மாடியில் உனக்காக பார்த்து பார்த்து பெரிய ரூமாக கட்டி கொடுக்க தான் போகிறேன். நீ எதுக்கு இந்த சின்ன ரூம்லலாம் இருக்கணும்? நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிற. உன்னை மாதிரி இந்த முத்துவால் சம்பாதிக்கவே முடியாது, மீனாவால் முன்னேறவே முடியாது. அந்த பொறாமையில் தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, அத்தை, நாங்கள் யாரை பார்த்தும் பொறாமப்படலை, நீங்கள் தான் அப்படி பேசுகிறீங்க. மனோஜ், உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்குன்னு நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் முத்து சொல்லிட்டாரு. அத்தை, நீங்கள் சொன்னாலும் மனோஜுக்காக நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நான் என் வீட்டுக்காரர் பேச்சு தான் கேட்பேன். ரோகிணி மாதிரிலாம் நானும் பொய் சொல்லி ஏமாற்ற முடியாதுல்லத்தன்னு சொல்லும்போது, அதான் தெரியுமே உன்னுடைய லட்சணம் என்னன்னு. ரோகிணிக்கு உதவி செய்கிறேன்னு எங்களை ஏமாத்தினல்ல, உனக்கெல்லாம் தனி ரூமு. ஏன் மீனா, உங்கள் வீட்டில் நீ இருக்கும்போது எல்லாரும் தனித்தனி ரூமில் தான் வந்து ரெஸ்ட் எடுத்தீங்களா என்ன? இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது இந்த ரூமெல்லாம் எனக்கு வேண்டாமாமான்னு இந்த ரூமை வந்து நீங்கள் எடுத்துக்காமல் இருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இப்படிலாம் செய்கிறல்லன்னு கேட்க உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை, அது என் அம்மா வீடு, ஆனால் இது என் வீட்டுக்காரரோட வீடு. இதில் எனக்கு தனி ரூம் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அண்ணாமலை மாமா எங்களுக்காக இந்த ரூமை கொடுத்துருக்காருன்னா நாங்கள் சந்தோஷமாக இந்த ரூமில் தான் இருப்போம். நீங்கள் பொறாமப்படணும்னு நினச்சா நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க முத்து ரொம்ப கோவமாக மனோஜோட எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைக்கிறாரு. இந்தா, உன்னுடைய எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறுபடியும் வந்து இந்த ரூம் என்னுடைய ரூம்னு சொல்லி பிரச்சனை செஞ்சேன், அப்புறம் என் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். அதான் பார்லலம்மா இல்லைல்ல, தனியாகவே எங்கே வேணாலும் தங்கிக்க. அப்பா எடுத்த முடிவு தான் சரி.
என்னென்ன பேசுகிற, உனக்கு இதெல்லாம் வேணும், இன்னும் நல்லா அனுபவிக்க போகிற பாரு. இந்த பிஸ்னஸ் இருக்கிறதுனால தானே நல்லா பேசுகிற. இந்த பிஸ்னஸும் இல்லைன்னு வையேன், உன்னால் இப்படிலாம் பேச முடியுமா மனோஜ்? உன்னுடைய பிஸ்னஸ்க்காக நானும் மீனாவும் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கோம். அதெல்லாம் யோசிக்க மாட்டல்ல, நீ எப்படி யோசிப்ப? என்ன மீனா, இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது. நம்ம ரூமெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு நம்ம பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைப்போம், வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்டு போகும்போது, பாருங்கம்மா என்னுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த முத்து எப்படி வச்சுட்டு போகிறான்னு, என்னுடைய ரூம்மா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நான் தான் சொன்னேன்ல, சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறமா இவங்க 2 பேரையும் இங்கேருந்து அனுப்புறது மட்டும்தான் என்னுடைய முதல் வேலையே. என்ன பேசுகிறான் அந்த முத்து, ஏன் முன்னாடியே மீனா எதிர்த்து பேசுகிறான்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம். இப்போ ரூமெல்லாம் கிடச்சிருக்குல்ல, அதனால தான். அது எப்படின்னு தெரியல, இந்த ரோகிணியும் வீட்டில் இல்லை, ஸ்ருதியும் வீட்டில் இல்லை, ஆனால் இந்த மீனாவும் முத்துவும் மட்டும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒத்துமையாகவே இருக்காங்க, பிரியவும் மாட்டிக்கிறாங்க. அப்படியே பிரச்சனை வந்தாலும் சமாளித்து ஒன்று சேர்ந்துடுறாங்களே. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ரோகிணி வந்ததுக்கப்புறமா தான் இப்படி பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுற. கிடைச்ச பிஸ்னஸை நல்லபடியாக செஞ்சு முன்னேற வழியை பாரு மனோஜ். ஆமாம், சந்தோஷ் சாருக்கு பணம் கொடுக்கணும், அங்கே பெரிய பெரிய ஆர்டர்லாம் வாங்குறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி தானே அங்கே ஃபினான்சியர்கிட்ட 7 லட்ச ரூபா கடன் வாங்கினேன். அந்த பணம் எங்கே இருக்குன்னு சொல்ல. அம்மா என் ரூமில் தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அதை மீனாவும் முத்துவும் பார்த்தா அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருமே, யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் போனால் சரிப்பட்டு வராது, அம்மா அலமாரியில் தாம்மா வச்சுருக்கேன், நீங்களே பேசி எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? மீனாவும் முத்துவும் வேறு ரூமில் தாம்மா இருக்காங்க, என்ன அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறத கேட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன மனோஜ் இப்படிலாம் செய்கிற? நீ உண்மையாகவே பெரிய புத்திசாலின்னு நினச்சேன், ஆனால் இப்போ தெரியுது நீ எதுக்கு இப்படி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன்னு. ஆமாம், இந்த பணத்தை கடையில் வைக்க வேண்டியதானே, எதுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்த? எவ்வளோ கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கி கொடுத்தேன். நீ என்னடானா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்க. இதில் உன்னையே நீ ரொம்ப பெருமையாக பேசிக்கிறல்ல, அதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. இனியாவது யோசிச்சு நல்லபடியாக பிஸ்னஸ் செய், எப்படியாவது அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்க்குறாங்க. முத்துவும் மீனாவும் ரூமெல்லாம் சுத்தம் செய்யும்போது அவங்க கிட்ட சொல்லிட்டு போய், அங்கே மனோஜோட துணியெல்லாம் இருக்குது நான் எடுத்துக்கிறேன்னு அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அம்மா இந்த பணத்தை எங்கம்மா வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு நீ கடைக்கு போகும்போது வாங்கிட்டு போ, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அம்மா இந்த பணம் எனக்கு ரொம்ப முக்கியம்மா, இன்னும் சந்தோஷ் சார் வேறு ஃபோன் பண்ணுறாரு, அவருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தாதான் மறுபடியும் எனக்கு பெரிய ஆர்டருக்காக இங்கே சந்தோஷ் சார் பேசுகிறேன்னு வேறு சொல்லியிருக்காரு, இதன் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வருமா, அப்படிலாம் வந்தால் கிடைக்கிற லாபத்தில் நமக்குன்னு ஒரு பெரிய வீடை வாங்கிட்டு அங்கே போயிடணுமா, இந்த முத்து மீனான்னு இவங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லும்போது, மனோஜ் ரொம்ப ஆசைப்படாத, இப்போ தான் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன், புதுசாக வீடு வாங்குறியோ இல்லையோ என்னுடைய வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி கொடுத்துரு, அவ்வளவுதான். 3 மாசத்துல இந்த பத்திரத்தை நான் வாங்கி தந்துடுறேமான்னு நீ சொன்னதால தான் உன் மேலே உள்ள நம்பிக்கையில் யார்கிட்டையும் சொல்லாமல் நீ கையெழுத்து போடுறதுக்கும் சரின்னு சொன்னேன், வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுக்கறதுக்கும் சரின்னு சொன்னேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுதுல்ல, வீடு வாங்குறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நமக்குன்னு இந்த வீடு தான் இருக்குல்ல, மீனா முத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. அவங்கள எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும், இந்த ரூம் மறுபடியும் உனக்கே கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் செய்கிறேன், மாடியில் இதை விட பெரிய ரூமை உனக்காக கட்டி கொடுப்பேன், ஆனால் அதுக்கு இந்த வீட்டு பத்திரம் நம்மக்கிட்ட இருக்கணும், இந்த வீடு எப்பயும் நம்ம வீடாக இருக்கணும், இந்த வீட்டுக்காக வாங்கின பணத்தை நீ திருப்பி தரணும், இல்லையா ஃபினான்சியர் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிருவாரு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, நாளைக்கு மறக்காம இந்த பணத்தை நீ கவனமாக வாங்கிட்டு போகணும், புரியுதுல அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. ரோகிணியவும் கிருஷையும் பார்க்கறதுக்காக சிந்தாமணி வராங்க. என்ன ரோகிணி, இன்னுமா கிருஷுக்கு சரியாகலை, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்க, இல்லை மீனாவும் முத்துவும் பார்த்தா தான் கிருஷுக்கு சரியாகும்னு தோணுது, மீனா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், ஆனால் மீனா வராங்களா வரலையான்னு தெரியல, ஆனால் கிருஷ் மீனா முத்து மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான், அதே மாதிரி மீனாவும் கிருஷ் மேலே ரொம்ப அக்கறையாக தான் இருக்காங்க, அவங்கள வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிதான், ஆனால் அவங்க வந்தால் நான் தான் உதவி செய்கிறேன்ற உண்மை தெரிஞ்சிடாதான்னு கேட்கும்போது, இல்லை சிந்தாமணி, அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்க, இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, எப்படியாவது மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன்னுடைய மாமியார் விஜயா திட்டம் போடுறாங்க, எப்படியாவது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல வரன் இருந்தால் சொல்லுங்கன்னு என்கிட்டயே சொல்கிறாங்க. ரோகிணி நீ என்னடானா இங்கே கிருஷியும் கவனிக்க முடியாமல் உன்னுடைய வாழ்க்கையும் பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்படுற, இதெல்லாம் அந்த விஜயாவுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி.
உடனே ரோகிணி என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்க, இன்னைக்கு நான் பார்வதி வீட்டுக்கு போனேன். அங்க விஜயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சீக்கிரமா மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசினாங்க. இங்க மனோஜோட ரூம முத்துவுக்கும், மீனாவுக்கும் குடுத்துட்டாங்களாம். அந்த ஒரு பிரச்சனையில மனோஜ் இப்ப தனியா இருக்கிறதெல்லாம் சரியில்ல. என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா, இப்படியெல்லாம் என் வீட்டுக்காரர் முடிவெடுப்பாரா? முத்து, மீனாக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. முத்து, மீனாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிற என் வீட்டுக்காரர் மனோஜ பத்தி யோசிக்கிறதில்ல. ஆனா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து மனோஜுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. நானும் அமைதியா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் உன் மாமியார் பேசுனாங்க பாரு. உங்க பொண்ணும் நல்லா படிச்சிருக்காங்க. மனோஜுக்கு ஏத்த மாதிரியே நல்ல பிசினஸ் செய்றதா சொன்னீங்க. உங்க பொண்ண மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமேன்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. என் பொண்ணு வாழ்க்கைய பார்த்துக்க எனக்கு தெரியும். அ மனோஜுக்கு அ இது நீங்க மறுபடியும் ஏற்பாடு பண்ற கல்யாணம். ஆனா என் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. வெளியூர்ல நல்லா படிச்சுட்டு, தன்னுடைய அப்பா பிசினஸ பார்த்துட்டு இருக்க என் பொண்ணுக்கு எப்படி வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும்னு எனக்கு தெரியும். மறுபடியும் இப்படியெல்லாம் பேசாதீங்க. என் பொண்ணு என்னைக்கும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரவும் முடியாது. மனோஜ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சரின்னு சொல்லவே மாட்டேன்னு ரொம்ப கோவமா தெளிவா பேசிட்டேன். பாத்தியா? உன்னுடைய மாமியார் எப்படியெல்லாம் திட்டம் போடுறாங்கன்னு. விஜயாவுக்கு பணம் தான் முக்கியம். ஏன்னா, மறுபடியும் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கணும். ரோகிணி அப்படிதான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி நான் ஏமாந்துட்டேன். ஆனா, இப்ப பார்க்குற பொண்ணு உண்மையாவே பணக்கார வீட்டு பொண்ணா தான் இருக்கணும். மனோஜுக்கு நெறைய சொத்து, பணம்னு எல்லாமே கிடைக்கணும்னு எப்படியெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? மனோஜோட வாழ்க்கையில ரோகிணி உன்னால இவ்ளோ பிரச்சனை வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும் மனோஜும் திருந்த போறதில்ல, இந்த விஜயாவும் திருந்த போறதில்ல. எனக்கே விஜயா மேல இருந்த மதிப்பு, மரியாதை இப்ப இல்ல. அவங்களுக்கு இத்தன நாள் நான் நல்லது செஞ்சேன். ஆனா இனி பிரச்சனை செய்யணும்னு தான் தோணுது. எனக்கு விஜயா பேசுறது எதுவுமே வர வர பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு என்னால இனி உதவி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, விஜயா தான் இப்படி பேசுறாங்கன்னா, மனோஜும் சரின்னு சொல்லிட்டாரா? அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களால எல்லாமே முடியும் சிந்தாமணி. மனோஜும், விஜயாவும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. அவங்க நெனைக்கிற மாதிரி மறுபடியும் மனோஜுக்கு விஜயா கல்யாண ஏற்பாடு செய்யவும் கூடாது அப்படின்னு சொல்லும்போது, "நீ நிம்மதியா முதல்ல கிருஷ்ஷ பார்த்துக்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை செய்யணும்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கருந்து கிளம்பும்போது, ரோகிணி நினைக்கிறாங்க, என் பையன் கிருஷ்ஷ எப்படி கவனிக்கன்னு தெரியாம இங்க கஷ்டப்படுறேன். ஆனா மனோஜும், விஜயாவும் இப்படியெல்லாம் வேற யோசிக்கிறாங்களா? இங்க மனோஜோட ரூம முத்து, மீனாவுக்கு வேற குடுத்துட்டாங்களா? பரவாயில்லையே! இனி மனோஜ அந்த வீட்ல யாரும் மதிச்சு பேச போறதே கிடையாது. இனியாவது என் அருமை பெருமை என்னன்னு தெரியட்டும். இதுல சிந்தாமணி அவங்க பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படி என்னதான் செய்ய போறாங்கன்னு, இங்க மனோஜுக்கும் விஜயாவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை செய்ய போறாங்கன்னு பார்க்க தானே போறேன். விஜயாவையும் மனோஜையும் சிந்தாமணி சும்மா விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. என்னதான் சிந்தாமணி ரோகிணி கிட்ட பேசினாலும் விஜயா மேல இங்க சிந்தாமணி ரொம்ப கோவமா இருக்காங்க. வீட்டுக்கு வந்த சிந்தாமணி, விஜயா எப்படி என்னை இப்படிலாம் கேள்வி கேட்கலாம்? என் பொண்ணு நல்லா படிச்சு பெரிய பிஸ்னஸ் செஞ்சுட்ருக்கா. வெளியூர்ல படிக்க வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது என் பொண்ணை எப்படி அவங்க பொண்ணு கேட்கலாம்? அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு விஜயா கேட்குறாங்கன்னா, இனியும் இந்த விஜயாவை சும்மா விட முடியுமா என்ன? மனோஜ் என்ன அவ்வளோ பெரிய புத்திசாலியா? மனோஜை பற்றி எனக்கு தெரியாது. சரியாக பிஸ்னஸை செய்ய முடியல, தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க முடியல. இந்த ரோகிணியை நம்பி எல்லா விஷயத்துலையும் மனோஜ் ஏமாந்து போய் நிற்கிறான். ரோகிணியை சொன்ன மாதிரி மனோஜுக்கு பெரிய புத்திசாலித்தனமும் இல்லை, திறமையும் இல்லை. இப்படிப்பட்ட மனோஜ் என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரதா? அதெல்லாம் நடக்கிற வேலையா? இந்த விஜயாவுக்கு முதல்ல சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சிந்தாமணி நினைக்கிறாங்க, மனோஜ் எப்படியும் கடைக்கு போவார்ல, அந்த சமயம் என் ஆளுங்களை அனுப்பி மனோஜை வெளுத்து வாங்க வைக்கணும். மனோஜ் நல்ல பிஸ்னஸ் செய்கிறாருன்ற சந்தோஷத்தில் விஜயா இருக்காங்கல்ல, மனோஜுக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சாதான் விஜயா அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு உடனே தன்னுடைய ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அங்கே வந்த ஆளுங்க கிட்ட சிந்தாமணி சொல்கிறாங்க, மனோஜை பற்றி தெரியும்ல, மனோஜோட கடை எங்கே இருக்குன்னு தெரியும்ல, முடிஞ்சா கடையில் போய் பிரச்சனை செய்யுங்க, இல்லையா மனோஜை எங்கே பார்த்தாலும் சும்மா விடாதீங்க, வெளுத்து வாங்கிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, அவங்க மனோஜ் விஜயாவோட பையன் தானே, விஜயா உங்களுக்கு ஃப்ரெண்டாச்சே, அப்புறம் எப்படிக்கா பிரச்சனை செய்கிறது? எங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும்லன்னு கேட்க, விஜயா தான் உங்களை பார்த்துருக்காங்க, மனோஜுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது. அந்த மனோஜ் ஒன்றும் அவ்வளோ பெரிய புத்திசாலி இல்லை உங்களை உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் சொன்ன வேலையை செய்யுங்க. இந்த விஜயா பேசின பேச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரிக்கா, உடனே அந்த மனோஜை போய் பார்க்குறோம், எங்கே இருந்தாலும் வெளுத்து வாங்கிடுறோம்க்கா அப்படின்னு இங்கே சிந்தாமணியோட ஆளுங்களும் கிளம்புறாங்க. இங்கே மனோஜ் விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா
அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுங்கம்மா. இனி என் ரூமுக்கு போக முடியாது. இந்த பணத்தை மட்டும் இல்லைம்மா, என் பிஸ்னஸ்க்கு தேவையான ஒவ்வொன்றையும் நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும். எனக்குன்னு தான் யாரும் ரூமை தர மாட்டேங்கிறீங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது அங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக அவங்க ரூம்ல இருந்து வெளியில் வராங்க. பார்த்தீங்களாம்மா, மீனா எவ்வளோ நேரம் கழிச்சு வராங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மனோஜ். நமக்கு என்ன மனோஜ், வரட்டும், நான் பேசிக்கிறேன். இப்போ நீ முதல்ல கிளம்பு. அதான் மீனா முன்னாடியே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிட்டால. அப்புறம் இந்த மீனா என்ன செஞ்சா நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். மீனா கிட்ட கேள்வி கேட்டால் உடனே உங்கள் அப்பா வந்து நிற்பாரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, சரிதாம்மா. அம்மா, யாருக்கும் தெரியாமல் 7 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வாங்கம்மா. அந்த பணம் கிடைச்சாதான் சந்தோஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி பணத்தை அனுப்ப முடியும். பணத்தை மட்டும் அனுப்பலை உடனே சந்தோஷ் சார் என்னை தேடி வந்துடுவார். அப்புறம் நான் அந்த கடையை சரியாக பார்த்துக்க முடியாதுமா, பிஸ்னஸ் செய்ய முடியாதுமா. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, 7 லட்ச ரூபா பணத்தை, வீட்டில் இருந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் விஜயா கொண்டு வந்து இங்கே மனோஜ்கிட்ட கொடுக்குறாங்க. எப்படியோ ஃபினான்சியர் மூலமாக இந்த பணம் கிடைச்சதால நீ பிஸ்னஸை நல்லபடியாக பார்க்கணும். நீ சீக்கிரமாகவே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி கொடுத்துடணும். புரியுதில்ல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்சியர் கொடுத்த 7 லட்ச ரூபா பணத்தையும் மனோஜ்கிட்ட கொடுக்குறாங்க. கவனமாக அந்த பணத்தை உன்னுடைய கடைக்கு எடுத்துகிட்டு போ, நீ இனிதான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், 7 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போக தெரியாதாம்மா எனக்கு? என்னம்மா பேசுகிறீங்க? என்னுடைய வேலையை நான் எப்படி செய்ய போகிறேன்னு இனிதாம்மா என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. வீட்டில் எல்லாரும் என்னை வந்து புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ஆனால் நீங்களும் அப்படி யோசிக்காதீங்கம்மா. என் பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இதை விட நிறைய சம்பாதிச்சிருக்கேம்மா. என்ன, அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கல, ரோகிணியை நம்பி ஏமாந்துட்டேன். இல்லைனா நான் இந்நேரத்துக்கு புதுசாக பெரிய பிஸ்னஸே ஆரம்பிச்சிருப்பேன்னு சொல்லும்போது, போதும் மனோஜ், இவ்வளோ பேசாத, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை அனுப்பிட்டு அங்கே மீனா வரதை பார்த்த உடனே, என்ன மீனா, நீ நினச்ச மாதிரியே ரூமெல்லாம் கிடச்சிருச்சு, உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க, என் பையன் நிலைமையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, உங்கள் பையன் மனோஜோட நிலைமை இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான். இதில் அவர் நிலைமையை நினச்சி நான் வேற யோசிக்கணுமா? நீங்களே மனோஜுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யுங்க. என் வாழ்க்கையை மட்டும்தான் யோசிப்பேன், மற்றவங்கள பற்றி எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க மீனா. இப்போ நான் என்ன பேசிட்டேன், இந்த மீனா இப்படி எதிர்த்து பேசிட்டு போகிறா, சரியே இல்லையே, இப்போவே இந்த மீனா ரொம்ப எதிர்த்து பேசிட்டு போகிறாளே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. இங்கே விஜயா மேலேயும் மனோஜ் மேலேயும் ரொம்ப கோவமாக இருக்க சிந்தாமணி இன்னைக்கு மனோஜுக்கு சரியான பாடம் புகட்ட தான் போகிறோம். மனோஜ் என் வீட்டுக்கு மருமகனாக வரணும், இங்கே என் பொண்ணு விஜயா வீட்டுக்கு மருமகளாக போகணும்னு இந்த விஜயா எப்படி யோசிக்கலாம்? தன்னுடைய பையன் மனோஜை பற்றி தெரிஞ்சிருந்தும் எப்படி இப்படி என்கிட்ட பேச முடியும்? என் பொண்ணை அந்த வீட்டுக்கு மருமகளாக நான் அனுப்பிடுவேனா என்ன? நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறேன். ஆனால் இந்த விஜயா இப்படிலாம் பேசிட்டாங்கல்ல, இந்த விஜயாவையும் மனோஜையும் ரோகிணி சொன்ன மாதிரி சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன, நான் சொன்ன மாதிரியே வேலையை சரியாக செஞ்சிட்டிங்களான்னு கேட்க, இந்த மனோஜ் இன்னும் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வரவே இல்லையே. அப்படி மனோஜை பார்த்தா உடனே நீங்கள் சொன்ன மாதிரி மனோஜை வெளுத்து வாங்கிடுவோம். இனி மனோஜாக இருக்கட்டும் விஜயான்னு யாரும் உங்கள் வழிக்கு வரமாட்டாங்க. அக்கா, கவலைப்படாமல் ஃபோனை வைங்கக்கா, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிடுறாங்க. அதானே, என் ஆளுங்களை பற்றி எனக்கு தெரியாதா? வேலை முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்குது அந்த மனோஜுக்கு அப்படின்னு ரொம்ப கோவமாக விஜயா பேசுனதால மனோஜுக்கு இப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க சிந்தாமணி. ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து மனோஜும் காரில் வராரு. தன்னுடைய கடை பக்கத்தில் காரை விட்டுட்டு அங்கே கடைக்கு போகலான்னு நினைக்கும்போது பணத்தை எடுத்துட்டு அங்கே மனோஜ் கடைக்கு போகும்போது அங்கே வந்து சிந்தாமணியோட ஆளுங்க மனோஜை பலார்னு வெளுத்துவாங்க. உடனே மனோஜும், நீங்கள்லாம் யார், எதுக்காக இப்படி செய்கிறீங்க, என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆளுங்களும் பதில் பேசாமல் சிந்தாமணியோட ஆளுங்கன்ற உண்மை இவருக்கு தெரியக்கூடாதுன்னு இங்கே சிந்தாமணி அக்கா ஏற்கனவே சொன்னாங்கல்ல அப்படின்னு பதில் பேசாமல் அங்கே மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. மனோஜ் அங்கே மயங்கிடுறாரு. ஆனால் அவர் கொண்டு வந்த பணம் அப்படியே அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அது என்னன்னே தெரியாமல் சிந்தாமணியோட ஆளுங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அங்கே சிந்தாமணியோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆளுங்க வராங்க. அக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம்க்கா, மனோஜ் இப்போ எந்த நிலமையில் இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா, மனோஜ் வந்து இதை கொண்டு வந்தார், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த பையில் 7 லட்ச ரூபா பணம் இருக்கிறது சிந்தாமணி கவனிக்கிறாங்க. நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்னக்கா இதுன்னு சொல்லும்போது, நான் வாங்கி கொடுத்த பணம் எனக்கே கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக சிந்தாமணி, எப்படியோ அந்த விஜயா பேசின பேச்சுக்கு மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த பணம் திருப்பி எனக்கே கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் மனோஜ் கண்முழிச்சு பார்க்கும்போது அவருக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வரலனாலும்
இந்த பணம் இனி மனோஜுக்கு கிடைக்காதே. மனோஜ் இப்பதான் அந்த பணத்தை கடைக்கு எடுத்துட்டு போறாரா? நல்ல வேலை இன்னைக்கு என் ஆளுங்களை அனுப்புனதுனால எனக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும், இவ்வளோ பணம் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும்க்கா, நீங்க சொன்ன வேலையை நாங்கள் சரியா முடிக்காம இருப்போமா என்ன? அக்கா நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லும்போது, இந்தாங்க நீங்க கேட்டதை விட இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுனால நிறைய பணம் கொடுக்க போறேன் அப்படின்னு மனோஜ் கொண்டு வந்த அந்த பணத்துல இருந்து அந்த ஆளுங்களுக்கெல்லாம் நிறைய பணத்தை கொடுக்கும்போது சந்தோஷமா அந்த ஆளுங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க, விஜயா நான் செய்ய வேண்டிய உதவியை செஞ்சிட்டேன். ஆனா மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பணத்தையும் விட்டுட்டாரு. இப்போ அந்த பணமும் கிடைக்காது. என்ன செய்ய போறாரு மனோஜ்னு நான் பார்க்க தானே போறேன். மனோஜோட நிலைமை இனி ரொம்ப கஷ்டமாக போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்கே சிந்தாமணி. இங்கே கண்முழிச்சு பார்க்குற மனோஜுக்கு பேரதிர்ச்சியோட என் பணம் எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. என் பணம் எங்கே? இந்த ஆளுங்க என் பணத்தை எடுத்துகிட்டு போக வந்தாங்களா, இல்லை வேற யாரும் எடுத்துட்டாங்களா? நான் கவனமாக இருந்திருக்கலாம், பணத்தை வீட்டுக்கு கொண்டு போகாமல் இருந்திருக்கலாம், என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு மனோஜ் ரொம்ப பதட்டமாக பணத்தை அங்கே இங்கேன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. ஆனால் அந்த பணம் சிந்தாமணிக்கிட்ட இருக்கிறதுனால என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப குழப்பத்தில் அழுதுகிட்டே இங்கே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ், என்ன சொல்கிற? 7 லட்ச ரூபா பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியலையா? இல்லை நீ தான் வேற எங்கேயாவது வச்சிட்டியா? அப்போ அந்த பணம் காணாமல் போயிடுச்சா? மறுபடியும் கிடைக்காதா? நான் தான் சொல்லி அனுப்புனேனே அந்த பணத்தை கவனமாக கடைக்கு எடுத்துகிட்டு போன்னு. இப்படி யார் வந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு ஒன்றுமே தெரியலையா? என்ன மனோஜ் நீ பிஸ்னஸ் செய்கிற? தெளிவாக யோசித்து எதையும் கவனமாக செய்யவே மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எனக்கு என்னம்மா தெரியும், அந்த பணம் இப்போ என்கிட்ட இல்லைம்மா, என்னால் கண்டுபிடிக்க முடியல, வீட்டில் யார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்ல முடியாது, இவ்வளோ பணம் எப்படி கிடச்சிதுன்னு முத்து, மீனா, அப்பா, ரவின்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்ல முடியும்? யாருக்கும் தெரியாமல் தானம்மா வீட்டிலேருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வீட்டு பத்திரத்தை வச்சு அந்த பணத்தை வாங்கியிருக்கேன். எப்படிம்மா இந்த பணத்தை கொடுக்காம பிரச்சனையை சமாளிக்க முடியும்? சந்தோஷ் சாருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கலனா இனி உங்கள் கடைக்கு நான் எந்த பொருளையும் அனுப்ப மாட்டேன்னு சந்தோஷ் சார் வேறு ஃபோன் பண்ணாருமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபினான்சியர் கேட்ட மாதிரி மாதம் மாதம் வட்டி பணத்தை நான் சரியாக தந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பணத்தை நான் பயன்படுத்தவே இல்லை. ஆனால் இப்போ ஃபினான்சியருக்கும் வட்டி பணம் கொடுக்கணும், இங்கே சந்தோஷ் சாருக்கும் நான் பணம் கொடுக்கணும், என்னம்மா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இப்படிலாம் பேசி மனோஜ் அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே விஜயாவும், என்ன மனோஜ் நீ இப்போயாவது பிஸ்னஸ் நல்லபடியாக செய்வேன்னு நினச்சேன், இப்படி பிரச்சனை செஞ்சுட்டியே, கவனமாக இருந்திருக்கலாம்ல, அங்கே யார் வந்தது, எதுக்காக இப்படிலாம் செஞ்சாங்கன்னு நீ யோசிக்கவே மாட்டியா? இதுக்கு தான் உன்னை நம்பி எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். வீட்டு பத்திரத்தை வேற கொடுத்துட்டோமே மனோஜ், வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்லும்போது, ஆமாம்மா இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சோம். இப்போ வீட்டில் யார்கிட்டையும் உதவி கேட்க முடியாதேம்மா, நான் என்னம்மா செய்ய, எனக்கு மட்டும் ஏமா இப்படி ஒரு நிலைமை வருதுன்னு மனோஜ் அழ ஆரம்பிக்கும் போது விஜயாவால் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்த மீனா, அத்தை நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க, என்னத்த ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பதில் பேசாமல் இருக்கிறாங்க விஜயா. உடனே மீனா ரொம்ப பதட்டமாக அண்ணாமலையை வர வைக்கிறாங்க. மாமா இங்கே பாருங்க, அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, நீங்கள் தான் பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா என்னாச்சு விஜயான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆனால் ரூமுக்கு போய் தனியாக உட்காந்து விஜயா ரொம்பவே அழுகிறாங்க. மனோஜை நம்பி யாருக்கும் தெரியாமல் ஃபினான்சர்கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்கோம். இப்போ ஃபினான்சர் கேள்வி கேட்பாரு, மாதம் மாதம் வட்டி பணத்தை சரியாக தரணும்னு கேள்வி கேட்பாரு. இன்னொரு பக்கம் மனோஜோட பிஸ்னஸில் பிரச்சனை வந்துருமே, இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு நிலமையில தானே இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸை பார்க்குறாரு. ஆனால் அங்கே சந்தோஷ் சார் மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது பதில் பேசாமல், சார் இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, எப்படியும் பணத்தை தந்துடுவேன்னு சொல்லி சமாளிக்கும் போது மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி இங்கே மனோஜ் மேலே சந்தோஷ் சார் ரொம்ப கோபமாக இருக்கார். இங்கே மனோஜை நம்பி டீலர்ஷிப்பை நான் மனோஜுக்கு கொடுக்கல, மனோஜ் இந்த டீலர்ஷிப்பை வாங்குறதுக்காக என்னை ஏமாத்திரம் திட்டம் போட்டார். ஆனால் உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லி புரிய வச்சு மனோஜுக்காக இந்த டீலர்ஷிப்பை வாங்கி கொடுத்தது முத்து தான். அண்ணாமலை மேலேயும் எனக்கு மதிப்பு மரியாதை நிறையா இருக்குது. அவங்க குடும்பம் ரொம்ப குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. ஆனால் மனோஜ் என்னை ஏமாத்தணும்னு பார்க்குறாரா என்ன அப்படின்னு ஒரு பக்கம் இங்கே சந்தோஷ் சார் மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார். அதே மாதிரி இந்த பணத்தை வாங்கிட்டு போன மனோஜ் வட்டி பணம் சரியாக தரமாட்டிக்கிறாருன்னு சொல்லி இங்கே ஃபினான்ஷியரும் மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இங்கே சிந்தாமணிக்கிட்ட மனோஜை பற்றி பேசுகிறாங்க.
பணத்தை வாங்கின மனோஜ் எனக்கு வட்டி பணம் தரதில்ல சிந்தாமணி. நீங்கள் சொல்லி தானே உங்கள் ஃப்ரெண்டு விஜயாவுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லும்போது சிந்தாமணி யோசிக்கிறாங்க. அந்த பணம் இப்போ என்கிட்ட தானே இருக்குது. மனோஜ் தான் அந்த பணத்தை பயன்படுத்தவே இல்லையே. ஆனால் இதெல்லாம் ஃபினான்ஷியருக்கு தெரியாதே. நமக்கு என்ன, விஜயா பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுத்துட்டோம். இந்த மனோஜ் நல்லா கஷ்டப்படட்டும். நம்ம இதை பார்த்து சந்தோஷப்படணும். இனி விஜயா என்கிட்ட உதவின்னு கேட்டு வரவும் கூடாது. மனோஜ் நினச்ச மாதிரியே ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கவும் கூடாது. மனோஜுக்கு வேற ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு விஜயா நினச்சாங்கல்ல. என் பொண்ணை வந்து அந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு நினச்சாங்கல்ல. அதான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறேன். இந்த விஜயாவுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நான் சும்மா விடுவேனா இந்த விஜயாவை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சிந்தாமணி. விஜயாவால் இங்கே மனோஜுக்கு இனி உதவி செய்ய முடியாதுன்ற ஒரு நிலமையில மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. மனோஜ், உன்னை நம்பி உனக்கு உதவி செஞ்சேன். ஆனால் இப்போ அந்த பணமும் இல்லாமல் பிஸ்னஸை நடத்த முடியாதுன்னு எல்லா இடத்துலையும் கடன் வாங்கிட்டு இருக்க. மறுபடியும் எப்படி மனோஜ் இந்த பிரச்சனையை சமாளிப்ப? உனக்காக இனி கடன் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு தானே இந்த பணத்தை வாங்கி தந்தேன். இப்போ அந்த பணமும் இல்லை, என்ன செய்ய போகிறேன்னு சொல்லும்போது, அம்மா நான் வசமாக மாட்டிக்கிட்டேம்மா. ஒரு பக்கம் ஃபினான்ஷியர் ஃபோன் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் இங்கே சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணுறாரு. இவங்களுக்கெல்லாம் பதில் பேச முடியாமல் அந்த பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறேம்மா. அந்த பணம் இருந்திருந்தா பிரச்சனையை சமாளிச்சிருப்பேன். என்னால் பிரச்சனையை சமாளிக்க முடியல, பிஸ்னஸை பார்த்துக்க முடியலம்மா. பேசாமல் எனக்கு இந்த கடை வேண்டான்னு முத்து மீனா கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துடலான்னு பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற? இந்த கடையே வேண்டாம், பிஸ்னஸ் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறியா? அப்புறம் எப்படி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும்? 3 மாசத்துல நம்ம வீட்டு பத்திரத்தை நான் வாங்கிடுவேம்மா. என்னை நம்பி எனக்கு கடன் வாங்கி கொடுங்கன்னு நீ தானே சொன்ன. உங்கள் அப்பாவோட கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்து வீட்டு பத்திரத்தெல்லாம் கொடுத்தா பிரச்சனை வராதுன்னு சொன்னியே. உன்னை நம்பி தானே இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணேன். உனக்காக தானே சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்டேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சினே. இதெல்லாம் நடக்காதா? உன்னை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே மனோஜும், அம்மா உங்களை நான் ஏமாத்தணும்னு நினைக்கல. நான் தாம்மா இப்போ அந்த பணம் இல்லாமல் ஏமாந்து போய் நிற்கிறேன். அந்த பணத்தை யார் எடுத்துகிட்டு போனாங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையேம்மா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே அண்ணாமலை வந்து, என்ன மனோஜ் 2-3 நாள் கடைக்கு போகல, என்ன நடக்குது? விஜயா, என்ன மனோஜ்கிட்ட ஏதாவது பேசுனியா இல்லையா? பிஸ்னஸ் இனி மனோஜ் ரொம்ப நல்லா செய்வான்னு என்னென்னவோ பெருமையாக பேசினேன். இந்த தனியாக ரூம் இருந்தாதான் என் பிஸ்னஸை வீட்டில் செய்ய சரியாக இருக்கும். என்னுடைய வேலையை நான் பார்க்க வேண்டாமான்னு மனோஜ் என்னென்னவோ சொன்ன மாதிரி இருந்தது. இப்போ என்னடானா மனோஜ் கடப்பக்கமே போகாமல் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி அமைதியாக பேசிக்கிட்டே இருக்கான். என்ன நடக்குது? 2 பேரும் தனியாக பேசுகிறீங்க, ஆனால் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் மனோஜ் ஏதாவது பிரச்சனை செஞ்சிட்டானா? இல்லை எங்களுக்கு தெரியாமல் கடன் வாங்கிட்டானா? என்ன நடக்குது விஜயா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கு ஃபினான்சியர் வராரு. ஃபினான்ஷியரை பார்த்த உடனே விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. மனோஜ், பாரு மனோஜ் யார் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இவர் எதுக்குமா வந்தார் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் ஒன்னால தான். உன்னை நம்பி நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன்ல. இன்னும் ஃபினான்ஷியர் என்னென்ன பேச போகிறாரோ. உண்மையை சொன்னாருன்னு வையே, இந்த வீட்டில் நானும் இருக்க முடியாது, நீயும் இருக்க முடியாது. உன்னெல்லாம் நம்பினேன் பார்த்தியா? மீனா முத்துக்கிட்ட உன்னை பற்றி பெருமையாக பேசின பார்த்தியா? எனக்கு வேணும் மனோஜ், எனக்கு இதுக்கு மேலேயும் வேணும். உன்னை படிக்க வச்சு நீ நல்ல பிஸ்னஸ் செய்வேன் நம்பினதுக்கு தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை. சார் நீங்களா? வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா இதெல்லாம்? உங்களை நம்பி உங்கள் பையனுக்கு பணம் கொடுத்தேன், ஆனால் இப்போ வரைக்கும் வட்டி பணத்தை கொடுக்கவே இல்லை. 3 மாசத்துல வீட்டு பத்திரத்தை நான் திருப்பி வாங்கிடுவேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது, நடக்கும் சார், கண்டிப்பாக நடக்கும். என் பையன் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறான், பிஸ்னஸை செய்ய முடியல சார் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நிறைய கடன் வாங்கியிருக்காரு, அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்து உதவி செய்யணும்னு மனோஜுக்காக என் ஆஃபீஸில் வந்து பேசுனது நீங்கள் தானே? அண்ணாமலை மாதிரியே கையெழுத்து போட்டு கொடுத்தது மனோஜ் தானே? அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ஃபினான்ஷியர் விஜயா வீட்டில் வந்து உண்மையை சொன்னதுக்கப்புறமா இதெல்லாம் கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு அண்ணாமலை. இன்னொரு பக்கம் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பார்த்த சந்தோஷ் சார் இங்கே வந்து மனோஜ் தன்னுடைய பணத்தை தர மாதிரியே தெரியல, கடப்பக்கமும் வரலன்னு தெரிய வருது அப்படின்னு இங்கே முத்துவை வர சொல்லி என்னென்னு கேள்வி கேட்க முத்துவுக்கும் எந்த விஷயமும் தெரியல. உடனே இங்கே மனோஜோட வீட்டுக்கு வந்துடுறாரு சந்தோஷ் சார். இங்கே சந்தோஷ் சார் வரதை பார்த்த உடனே இங்கே விஜயா, மனோஜ் நீ மட்டும் இல்லை, நானும் வசமாக மாட்டிக்கிட்டேன். இங்கே பாரு, எல்லாரும் ஒவ்வொருத்தராக வராங்களே, இப்போ என்ன செய்ய போகிற மனோஜ்? உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேன், அவ்வளவுதான். வீட்டு பத்திரம் கிடைக்க போகிறதே இல்லை, இங்கே நீ பிஸ்னஸ் செய்ய போகிறதும் இல்லை. முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க உண்மையாக நேர்மையாக இருக்காங்க, புத்திசாலித்தனமாக இருக்காங்க. ஆனால் நீ பாத்தியா,
இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான் மனோஜ். இப்போ என்ன செய்ய போற? பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறேன்னு விஜயா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பதில் பேசாமல் தலை குனிஞ்சு மனோஜ் அழுதுகிட்டே இருக்காரு. அங்கே வந்த ஃபினான்ஷியர் வந்து எப்போ என்னுடைய வட்டி பணத்தை கொடுக்க போகிறீங்க, இல்லை 7 லட்ச ரூபா பணத்தை எப்போ தர போகிறீங்கன்னு மனோஜ்கிட்ட கேள்வி கேட்கும்போது அங்கே வந்து சந்தோஷ் சாரும், நான் வந்து உங்களுக்கு தர வேண்டிய எல்லா பொருளையும் அனுப்பி வச்சேன். ஆனால் 2-3 மாதமாக நீங்கள் பணத்தை கொடுக்காம என்னை ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுறீங்க. மனோஜ், உங்களை நம்பி தான் இந்த டீலர்ஷிப்பை கொடுத்தேன்னா, முத்துவை நம்பி தான் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் திருந்தவே இல்லை. மறுபடியும் என்னை ஏமாற்ற பார்க்குறீங்கல்ல. இனி இந்த கடையோட பொறுப்பை நீங்கள் எடுத்து செஞ்சால் இந்த பணத்தை வாங்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களை தேடி வந்தேன். என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே இங்கே வந்து மனோஜ் அழுதுகிட்டே, இனி அந்த கடைக்கு என்னால் ஓனராக இருந்து பிஸ்னஸாக பார்த்துக்க முடியாது. இந்த எல்லா பொறுப்பையும் நான் முத்துக்கிட்ட கொடுத்துட்றேன். முத்து அந்த கடையை பார்த்துப்பான். நீங்கள் சொன்ன மாதிரி முத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. முத்து கண்டிப்பாக நான் வாங்கின பணத்தை, நான் கொடுக்க வேண்டிய பணத்தை உங்ககிட்ட தருவான். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 லட்ச ரூபா பணத்தையே எப்படி தர முடியும்னு தெரியல. மறுபடியும் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை என்னால் தர முடியாது சார், என்னை மன்னிச்சிருங்கன்னு சந்தோஷ் சார்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லி அழ ஆரம்பிக்கும் போது முத்து சொல்கிறாங்க, மனோஜ் என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்க முத்து, இப்போ கேள்வி கேட்காத. இனி என்னுடைய கடைக்கு நீயே ஓனராக இருந்து கடையோட எல்லா பொறுப்பையும் பார்த்துக்க முத்து. நான் நிறைய கடன் வாங்கிட்டேன். இந்த பிரச்சனையிலேருந்து இப்போதைக்கு என்னால் வெளியில் வர முடியாது. உன்னை நான் சாதாரணமாக நினச்சிட்டேன். நீ சாதாரண கார் டிரைவர், உனக்கு எந்த ஒரு திறமையும் இல்லை அப்படின்னு ஏளனமாக பேசியிருக்கேன். ஆனால் இப்போ என் நிலமையை பார்த்தியா? வேறு வழி இல்லை. நீ தான் பொறுப்பாக உண்மையாக நேர்மையாக என் கடையை நடத்த முடியும்னு இப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சிருச்சு முத்து அப்படின்னு மன்னிப்பு கேட்டு கடையோட எல்லா பொறுப்பையும் முத்துக்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா, பாத்தியா விஜயா, மனோஜை ரொம்ப பெருமையாக பேசினேன். மனோஜுக்கு தனி ரூம் வேணும், மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்னு முத்து மீனாவை ரொம்ப ஏளனமாக பேசுனீங்கல்ல. இப்போ கடையோட எல்லா பொறுப்பும் முத்துக்கிட்ட தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முத்துவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ கடையோட பொறுப்பையும் கொடுத்துட்டீங்க. என்னை ஏமாற்றி எனக்கு தெரியாமல் என்கிட்ட சொல்லாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்து 7 லட்ச ரூபா கடன் வாங்கின மனோஜ் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். இனி மனோஜுக்கு கடையும் இல்லை, இந்த வீட்டில் இடமும் இல்லை. இது என்னுடைய முடிவு அப்படின்னு அண்ணாமலை சொன்னதால் நான் பிஸ்னஸை நல்லபடியாக செய்யணும்னு நினச்சி தான் கடன் வாங்கினேன். இப்போ எனக்கு இந்த வீட்டில் தங்கவும் முடியல, எனக்குன்னு கடையும் இல்லை அப்படின்னு கண்கலங்கி நிற்கிறாரு மனோஜ். என் பையன் மனோஜ் நல்லா சம்பாதிப்பான் அப்படின்னு மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்தேன். ஆனால் மனோஜால் இனி எனக்கு உதவி செய்யவே முடியாது. என்னுடைய வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்டேருந்து திருப்பி வாங்கணும்னா இனி முத்து மீனாவால் மட்டும்தான் முடியும். முத்து மீனா வந்து நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு என்னுடைய வீட்டு பத்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இனி மனோஜை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இங்கே வந்து மனோஜோட நிலைமையை நினச்சி கண்கலங்கி நிற்கிறாங்க விஜயா. இனி என்னுடைய வீட்டில் மனோஜ் இருக்கவே கூடாதுன்னு அண்ணாமலை சொன்னதால் இனி என்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்க முடியாது, என் கடைக்கு போக முடியாது. ஏன்னா இப்போ மனோஜ் கடைக்கு ஓனரே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். முத்து தான் என்னுடைய கடைக்கு ஓனர் ஆகிட்டாரு. அதனால தானே சந்தோஷ் சார் அமைதியாக முத்துவை பெருமையாக பேசி இந்த பிஸ்னஸை நீங்கள் நல்லபடியாக நடத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இனி கடைக்கு நான் ஓனரும் கிடையாது, இந்த வீட்டில் என்னால் தங்கவும் முடியாது, இந்த வீட்டில் எனக்கு இடமும் இல்லை, எங்கே போகணும்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு மனோஜ். முத்து மீனாவை ஏளனமாக பேசினேன், அதான் எனக்கு இப்படி ஒரு நிலமை. என்னால் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்குன்னு யாரும் உதவி செய்யவே மாட்டாங்க அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் மனோஜோட கடைக்கு ஓனரானது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் செஞ்சு மனோஜ் முன்னாடியே நல்லபடியாக முன்னேறி காட்டுறாங்க. மனோஜால் இந்த பிஸ்னஸை சரியாக செய்ய முடியல, ஆனால் முத்து நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறி வரான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.